வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. செப்டம்பர் 17 மிக முக்கியமான ஒரு நாள். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இரண்டு வித்தியாசமான ஆளுமைகள், அதுவும் நேர் எதிரான ஆளுமைகளுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் சங்கிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்து பகுத்தறிவு, அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டிய அந்த விஷயங்களை தமிழ்நாட்டுல விதைச்சிட்டு போனவரு. தன்னுடைய மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவருடைய சுயமரியாதை சித்தாந்தத்தை அசைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சங்கிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அவருக்கு ஒளிவு மறைவு இருந்ததில்ல. எப்பவுமே ஒரு திறந்த புத்தகமாக இருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் பெரியார் எப்பவுமே என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக எதையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. யோசிச்சு பாருங்க. உங்க சிந்தனைக்கு அது சரின்னு பட்டுதுன்னா மட்டும் அதை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உன்னத தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து சுயமரியாதை, மாநில உரிமைகள், மொழி உரிமைகள் இதெல்லாம் நாம பேசிட்டு இருக்கிறோம்னா, அதற்கு காரணம் தந்தை பெரியார் போட்ட விதை. என் இனம், என் மக்கள், என் குடும்பம் அப்படின்னு எல்லாம் வாழாம ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்சிக்கும் ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த சமூகத்துல இருந்தாலும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக நான் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டிட்டு போனவர் தந்தை பெரியார். அதே நேரத்துல அவருக்கு நேர் எதிராக, அதாவது எந்த அளவுக்கு பெரியார் திறந்த புத்தகமாக இருந்தாரோ, எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் தைரியமா பொதுவெளியில வச்சாரோ, அந்த அளவுக்கு நேர் எதிரா பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே திருட்டுத்தனம், எல்லாத்துலயுமே போலித்தனம், எல்லாத்துலயுமே ஒரு ரகசியம் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி தான் நான் சொல்றேன். பொதுவா பிறந்த நாள் அன்னைக்கே பாவம் பொழைச்சு போட்டு இந்த மனுஷன் இவரை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா, இந்த சங்கிகள் சோசியல் மீடியால பண்ணக்கூடிய அலப்பறைய பார்க்கும் பொழுது சில விஷயங்களை பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. மோடி அப்படிங்கிற ஒரு ஆளுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கையே ஒரு ரகசியமாக, ஒரு மர்மமாகத்தான் இருக்கு. எதுலயுமே ஒரு நேர்மையோ, ஒரு தெளிவோ, ஒரு வெளிப்படைத்தன்மையோ இல்ல. அவருடைய டேட் ஆஃப் பர்த்தே எடுத்துக்கங்களேன். செப்டம்பர் 17, 1950 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில ஸ்கூல் சர்டிபிகேட்ல 29th ஆகஸ்ட் 1949 இருக்கு. அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17, 1950 தான் அப்படின்னு சொன்னாங்க. 1950 பிறந்தவர் தன்னுடைய 6 வயசுல வாட்டகர் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்துக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு எளிமையானவர், ஏழை தாயின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வாட்நகர்ல ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சதே 1973ல தான். இந்த கேள்விக்கு சங்கிகள் கிட்ட பதில் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில பேர் அவர் படிக்கவே இல்ல, படிக்காத மேதை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் பிஏ டிகிரி வாங்கியிருக்கிறாரு, எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கிறாரு. அதுவும் எம்ஏ இன் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிகிரி சர்டிபிகேட்ட காட்டுங்காரா அப்படின்னு கேட்டா, ஒரு போலி டிகிரி சர்டிபிகேட்ட காட்டுறாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அமித்ஷாவும் அருண்ஜேட்லியும் சேர்ந்து மோடியோடைய டிகிரி சம்பந்தமான சர்ச்சை வந்தபோது ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி பாருங்க, இதுதான் மோடியோட டிகிரி அப்படின்னு காமிச்சாங்க. அப்பவே எதிர்க்கட்சிகள், அதுவும் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி அதை போலி அப்படின்னு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பாருங்க, இந்த ஃபாண்ட் 1978ஆம் ஆண்டு இல்லவே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த ஃபாண்ட யூஸ் பண்ணி ஒரு சர்டிபிகேட்ட பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டிலயோ இல்ல குஜராத் யூனிவர்சிட்டிலயோ என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்ல. கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறார்னா அது அந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் ஒரு விஸ்வகுரு போன்ற ஒரு தலைவர் அந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாருன்னா அதை அந்த யூனிவர்சிட்டி பெருமைப்படுத்தாதா, பெருமையா சொல்லாதா? பிரதமர் மோடியோட படிச்சவங்க வெளியில சொல்ல மாட்டாங்களா, நாங்க பிரதமர் மோடியோட படிச்சோம், இந்த கிளாஸ் ரூம்ல அவர் பக்கத்துலதான் நான் உட்கார்ந்து இருந்தேன், லஞ்ச் பிரேக்ல நாங்கெல்லாம் சேர்ந்துதான் லஞ்ச ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவருக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர்ஸ் வெளியில பேச மாட்டாங்களா? பாருங்க, மோடி என்னுடைய ஸ்டூடெண்ட், அவர் பயங்கர பிரில்லியன்ட் பாயா இருந்தார் காலேஜ்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா 140 கோடி இந்தியர்கள்ல ஒரு ஜீவன் கூட முன் நான் மோடியோட தான் படிச்சேன், மோடி என்னோட கிளாஸ்மேட், இல்ல நான் மோடிக்கு ப்ரொஃபஸரா இருந்தேன் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல. சரி, இவருடைய கல்வி தகுதி தான் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பர்சனல் லைஃப்ல இவர் திருமணமே ஒரு ரகசியமா தான் இருந்தது.
18 வயசுலயே கல்யாணமான மோடி தன்னுடைய கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சிட்டாரு. 2014ல பிரதமர் வேட்பாளராக அவர் போட்டியிடும் பொழுது அபிடவிட்ல நான் திருமணம் ஆகாதவன், RSSக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் 2019ஆம் ஆண்டு தன்னுடைய எலெக்ஷன் அபிடவிட்ல ஆமா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டார். சொந்த பொண்டாட்டிக்கு கூட சமூகத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்க தயங்கிய ஒரு மனிதர் தான் நாட்டுடைய பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி. சரி, பர்சனல் லைஃப் தான் இப்படி இருக்கு, அத பத்தி நமக்கு என்ன கவலை? ஒரு நாட்டுடைய பிரதமரா வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அவர் எப்படி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2014ல அவர் ஆட்சிக்கு வந்து பிரதமரா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதுல ஒன்னையாவது நிறைவேற்றிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உலகத்துல இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் திரும்பி கொண்டு வந்துருவேன், இங்க நேர்மையாக வரி கட்டக்கூடியவர்களுடைய கணக்குல அதுல இருந்து ஒரு 5% 10% அவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுப்பேன் அப்படின்னு பேசினவர் தான். ஆனா இன்னை வரைக்கும் அதை அவர் செய்யல. விவசாயிகளுடைய வருமானத்தை 2022க்குள் இரட்டிப்பாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை தான் அதிகமாயிட்டு இருக்கே தவிர அவங்களோட வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வந்தா மாதிரி தெரியல. 100 ஸ்மார்ட் சிட்டிஸை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல ஒரு மழைக்கே மகாராஷ்டிரால ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு தத்தளிக்குது, எவ்வளவு பிரிட்ஜ் இடிஞ்சு விடுது அப்படிங்கறத நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புல்லட் ட்ரெயின் வரும்னு என்னைக்கோ சொன்னாரு, ஆனா இன்னைக்கும் வந்த பாடு இல்ல. இப்படி எத்தனையோ வாக்குறுதிகள் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை அவர் நிறைவேற்றினது இல்ல. அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் அதை பற்றி கேள்வியும் கேட்கறது இல்ல. எவ்வளவு பெரிய கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். பெரியார் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் கம்பேரே பண்ண முடியாது முதல்ல. ஆனா 2 பேருடைய பர்த்டேவும் ஒரே நாள்ல வரதுனால இதை சொல்றேன். பெரியாருக்கு தன்னிச்சையா அவர் பின்னால ஒரு கூட்டம் வந்தது. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அது சரி அப்படிங்கறத உணர்ந்து இன்னைக்கும் அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு அவருடைய சித்தாந்தங்கள் உயிர்ப்போட இருக்கு. இன்னைக்கு அரசியல் களத்துல சித்தாந்த ரீதியாக வலதுசாரி இந்துத்துவ கருத்துக்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு அரணாக ஒரு ஆயுதமாக இன்னைக்கும் நமக்கு பெரியார் கையில இருக்கிறார். ஆனா இந்த பக்கம் மோடியை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு பக்தர் கூட்டத்தை மூளை செலவை செஞ்சு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு, ஒரு ஜனநாயகத்துக்கு ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், அது ஜனநாயகத்தையே அழிச்சணும் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, அதானி மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறாரு. யார் மேல? இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் மேல. அவங்க எல்லாம் தங்களுடைய யூடியூப் சேனல்ல அதானியுடைய முறைகேடுகளும் அதற்கு பாஜக எப்படி துணை போகுது அப்படிங்கறதையும் வீடியோ மூலமா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வீடியோஸ் தன்னுடைய சொந்த செல்வாக்கை அழிக்கிறது அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போட்டு இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 135க்கும் மேற்பட்ட வீடியோஸ டேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இயல்பாகவே தந்தை பெரியாருக்கான வாழ்த்துக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல குவிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல இந்த விஸ்வகுரு அப்படிங்கிற பிம்பம், இதற்கு இயல்பாக வாழ்த்துக்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ அதற்கு ஒரு மேனுபேக்சர் ஒண்ணு பண்ணணும்ல. மை மோடி ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள், கிரிக்கெட்டர்ஸ், பிசினஸ் மேன் இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் முதலில் மோடியை சந்திச்ச உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ சமூக வலைதளங்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுல சில முட்டாள்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, உதாரணத்துக்கு இதை பாருங்க. செஸ் பிளேயர் விஸ்வநாத் ஆனந்த் இவங்க அமைச்சிருக்காங்கல்ல ஸ்கிரிப்ட, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தன்னுடைய சமூக வலைதளங்களை போட்டார். இதுல இவங்க எழுதியிருக்கிறாங்க, டியர் விஸ்வநாத் ஆனந்த் ஜி, இதை அப்படியே போஸ்ட் பண்ணுங்க நாங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்னு. அதை கூட டிலீட் பண்ணாம எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டாரு. போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எவனோ போன் பண்ணி சொல்லியிருக்கான் போட்டுருக்கு, ஐயோ முழுசா போட்டீங்க, அதை முதல்ல எடுங்கன்னு. உடனே டிலீட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அதை பேஸ்ட் பண்ணிருக்கிறாரு. இதை இன்னைக்கு எல்லாரும் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி வைரல் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நாகார்ஜுனால ஆரம்பிச்சு ஸ்ரீகாந்த் வரைக்கும், முகமது சிராஜ் வரைக்கும், கோட்டாக் மஹிந்திராவோட ஓனர் வரைக்கும், இந்த கார்பரேட் கூட்டம், கிரிக்கெட் கூட்டம், சினிமா கூட்டம் இவங்களெல்லாம் வச்சு மோடிக்கு வாழ்த்து போட வைக்கிறாங்க.
ஏன்னா இயல்பாக மோடி மீது ஒரு பற்றோ ஒரு பாசமோ ஒரு தலைவர் அப்படிங்கிற மரியாதையோ யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, மோடியின் எதிர்ப்பாளர்கள் மை மோடி ஸ்டோரி அப்படின்னு மோடி முன்னாட்களில் உருட்டிய உருட்டுக்களை இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டு இவரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஒரு கோழை, ஒரு போலியான மனிதனாக இருந்தால் 10 வருஷமா பிரதமரா இருந்ததுக்கு அப்புறமும் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வாழ்த்து போடுங்க அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இப்படி செலிபிரிட்டிஸோட மட்டும் இது நிற்கல. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோருக்கெல்லாம் இன்னைக்கு சர்க்குலர் பறந்திருக்கு. மோடியோடைய பிறந்த நாளுக்கு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுங்க, மோடிக்கு வாழ்த்து சொல்லி கிரீட்டிங் கார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாரும் அவசியம் மோடிக்கு வாழ்த்து சொல்லி ஆகணும். எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மேனுஃபேக்சர்ட் பிம்பம் தான் மோடி. 75 வயசு ஆயிடுச்சு. RSS உடைய விதிகள் படி 75 வயசு ஆயிடுச்சுன்னா கிரேஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆகணும். அப்படிதான் எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் இவங்க ஓரம் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த 75 வயதை மோடி அடைந்திருக்கிறார். ஆனா ரூல்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு தானே. போன வாரம் பாத்தீங்கன்னா மோகன் பாகவத்துடைய பர்த்டேக்கு அவருக்கும் 75 வயசு ஆயிடுச்சு. நீட்டி முழக்கி ஒரு பெரிய பக்கத்துக்கு இவர் எடிட்டோரியல் எழுதுறாரு ஒரு மேகசின்ல. அதுல அவ்வளோ சோப்பு போடுறாரு மோகன் பாகவத்துக்கு. எதுக்கு? ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாரு அப்படிங்கிற நப்பாசையில் தானே. பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு போலியோட பிறந்த நாளும் வருது அப்படிங்கறத நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. எனவே மை மோடி ஸ்டோரி அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் பல கதைகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மோடியை போலியாக பாராட்டி நிறைய பதிவுகள் வந்தாலும், இன்னொரு பக்கம் மோடி கலந்த காலத்தில் சொன்ன பொய்களையும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்னுடைய பர்சனல் ஃபேவரட் மை மோடி ஸ்டோரி எது அப்படின்னா, அவர் கரண் தாப்பருக்கு கொடுத்த இன்டர்வியூ. உண்மையான மோடி யார் அப்படிங்கிற அந்த மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு வெட்ட வெளிச்சமா காட்டக்கூடிய 2.5 நிமிஷம் பதிவு இந்த பதிவு. ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் தன்னுடைய தொழில் தர்மத்துக்கு உட்பட்டு செயல்பட்டால் இப்படிப்பட்ட போலிகளை 2 நிமிஷத்துல வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு உதாரணம். மோடி எல்லாத்தையும் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய விஷயங்களை வாங்கி இருக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் வாங்கிட்டாரு, இடிய வாங்கிட்டாரு, ஐடிய வாங்கிட்டாரு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வாங்கிட்டாரு. இதெல்லாம் வாங்கி தன்னுடைய பைக்குள்ள போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் இன்னமும் விஸ்வகுரு அப்படின்னு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மையான மோடி யார், எப்பேற்பட்ட கோழை அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பாத்து ரசிங்க. The government should have done more to protect the Muslims. What I have to say, I have said at that time, and you can find out my statements. Just say it again. Not necessarily I have to talk about the in 2007 everything, what you want to talk. But by not saying it again, by not letting people hear the message repeatedly, you're allowing an image that is contrary to the interest of Gujarat to continue. It's in your hands to change it. I'll have to rest. Water. Yeah. पानी आप पीछे जाए. दोस्ती बनी रहे. अपनी दोस्ती बनी रहे. You came here. I'm happy and thankful to you. I can't help it. It's okay. Your things are आपके ideas हैं. आप बोलते रहिए. करते रहिए. 3-4 questions I will let enjoy. So I can't. But Modi साहब. Please. Modi साहब. कल देखो मैं दोस्ताना संबंध बनाना चाहता हूँ. आप उसको कोशिश कीजिए. मुझे एक चीज समझाएं सर. I'm not talking about doing anything wrong. I'm saying why can't you correct the image? देखिए आपने this is not the time. इसके लिए आपने 2002 में मुझे मिले होते, 2003 में मिले होते, मैं सब करूँगा.